ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான பேச்சு. சாதாரணமாக செவ்வாய் பகவான் ஒரு ராசியில் 45 நாள், 40 நாட்கள், 45 நாட்கள் அந்த மாதிரி சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு கிரகம். அந்த வகையில் இந்த மங்களக்காரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் 27/10/2025 முதல் 7/12/2025 வரைக்கும் விருச்சிக ராசியில் ஆட்சி அமைத்து குரு பகவானின் 5ஆம் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார். அற்புதம். ஏன் அப்படின்னா, இந்த செவ்வாய் பகவானுக்கு மேஷமும் விருச்சிகமும் ஆட்சி, அதே சமயம் கடகத்தில் நீச்சம், மகரத்தில் உச்சம். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் அற்புதமாக கிட்டத்தட்ட 45 நாட்கள் சஞ்சாரம் பண்ணுறார். அதுவும் குரு பகவானோட 5ஆம் பார்வையை வாங்கிக்கிறார். ஏன்னா குரு பகவான் கடகராசியில் உச்சமடைந்து 5ஆம் பார்வையை விருச்சிக ராசியில் இருக்கிற செவ்வாயை பார்க்குறார். குருமங்கள யோகம் உண்டாருது. அதே சமயம் பார்த்திங்கன்னா, இந்த செவ்வாய் பகவான் 27/10/2025 முதல் 31/10/2025 வரைக்கும் குரு பகவானின் விசாகம் நட்சத்திர காலில், அதாவது விசாகம் 4ஆம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். 1/11/2025 முதல் 18/11/2025 வரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் சனி பகவானின் அனுஷம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார். 19/11/2025 முதல் 7/12/2025 வரைக்கும் புத பகவானின் கேட்டை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த செவ்வாய் பகவான் விசாகம் நட்சத்திரத்தில் வரும்போது ஓரளவுக்கு நல்ல பலன்களையும், சனி பகவான் இதில் வரும்போது கொஞ்சம் உழைப்பை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பலன்களையும், அதேமாரி புத பகவானின் கேட்டை நட்சத்திரத்தில் வரும்போது அறிவுபூர்வமாக சில வேலைகளை செய்யக்கூடிய ஒரு பலன்களையும் கண்டிப்பாக கொடுப்பார். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் மீண்டும் ஒரு அற்புதமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஒவ்வொரு இதையும் பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த காணொளி அப்படிங்கும்போதே செவ்வாய் பகவான் உணர்ச்சிக்காரகன், இரத்தக்காரகன், உங்களுக்கே தெரியும். அந்த வகையில் இவர் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இப்போ இந்த அருமையான பதிவுக்கு நம்ம போகலாமா? அன்பான கடக ராசி நேயர்களே, இந்த அற்புதமான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி. இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமாதிபதி, ஜீவனாதிபதி. போன ஜென்மத்தில் என்னென்னலாம் உத்தியோகம் பார்த்தீங்க, தொழில் வியாபாரம்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த உத்தியோகத்தை அப்படியே இப்போ கண்டினியூ பண்ணுவீங்க. நீங்களே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இப்போ ஒரு என்ன உத்தியோகத்தில் இருக்கீங்க, தொழில் வியாபாரத்தில் இருக்கீங்க, எப்படிப்பட்ட இது கொடுக்கல் வாங்கலில் இருக்கீங்களா, எல்லாம் போன ஜென்மத்தோட அப்படியே ஒரு இது தொடரும்னு போடுவாங்களோ, தொடர் கதை. அந்த வகையில் பஞ்சமாதிபதியும் ஜீவனாதிபதியுமான செவ்வாய் பகவான் அப்படிங்கும்போது உங்களுக்கு அவர் சுகஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு சில நன்மைகளை கொடுத்தார். இப்போ இந்த கடகராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம், இந்த நட்சத்திரங்களில் பிறந்த அன்பர்கள் இந்த அன்பர்கள் கடகராசி அன்பர்கள். இந்த கடகராசி அன்பர்களுக்கு அப்படிங்கும்போது சுகஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் பகவான் நிறைய ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தார். பொன்பொருள், ஆடை, ஆபரணம், வெளியூர் வெளிநாட்டு பிரயாணம், இதெல்லாம் அற்புதமாக கொடுத்தார். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த உயர்வுகள், தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபம், இதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்தார். சில பேருக்கு வீடு, மனை, வாகனம் அதெல்லாம் வாங்கப்பட்ட திட்டமெல்லாம் வெற்றி அடைஞ்சிது. பரவாயில்ல, ஏதோ ஓரளவுக்கு நன்மையை கொடுத்தார். அந்த வகையில் சுகஸ்தானத்தை விட்டு விலகிய செவ்வாய் பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பஞ்சமஸ்தானத்துக்கு ஆட்சி அமைத்து குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். குருவின் 5ஆம் பார்வை. இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி. 5ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்திலேயே ஆட்சி அமைத்து குருவின் பார்வையையும் பெறுகிறார். குழந்தைகளுக்காக என்னென்னலாம் கவலைப்பட்டீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். அவங்க மூலமாக ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இது வரைக்கும் இந்த குழந்தைய பற்றி கவலைப்பட்டோமே, இந்த குழந்தைக்கு ஒரு நல்லது நடக்கலையே நினச்சோமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதுமாரி நிறைய பேருக்கு குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலையேன்னு ஒரு கவலை இருக்குது. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல கல்யாணம் ஒரு வரன் வந்துடும் டக்குன்னு. அதனால் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். அடுத்தபடி ஜீவனம் விருத்தி அடையும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி, ஒரு உத்தியோகம் நிலையே அமையும்.
அப்பாடான்னு அந்த பெர்மனெண்ட் இன்னும் வரலையே நினச்சிட்டு இருப்பீங்க, பெர்மனெண்ட் வந்துடும். அதேமாரி தொழில் வியாபாரமும் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன் போய் ரொம்ப சூப்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக 5ஆம் வீட்டுக்கு வந்து அதி அற்புதமான ஒரு பலன்களை இந்த செவ்வாய் பகவான் குரு பகவானின் பார்வையை பெற்று கொடுக்க போகிறார். ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். அதுமாரி இந்த சொத்து சேர்க்கை கண்டிப்பாக ஒரு வீடு மனை ஏதாவது வாங்கிடுவீங்க. பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு கோடு போட்டிங்கன்னா போதும் அவங்களோடே போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு குழந்தைகள் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க உங்களுக்கு. இந்த நேரத்தில் குலதெய்வ பிரார்த்தனைகளை ரொம்ப எளிதாக நடத்தி முடிச்சிடுவீங்க. ரொம்ப நாளாக குலதெய்வ பிரார்த்தனை நடத்த முடியலையேன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, டக்குன்னு போய் முடிச்சு கொடுத்துருவீங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு. 27/10/2025 முதல் 31/10/2025 இருக்கலாம். 6-9 குடைய அதிபதி குரு பகவானின் விசாகம் 4ஆம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். பகைருண ரோகாதிபதி, பாக்யாதிபதி, 6-9 குடைய அதிபதி. உங்களுக்கு அந்த குரு பகவான் 2 ஆதிபத்தியம் எப்படின்னா பகைருண ரோகாதிபதி, அதே சமயம் பாக்யாதிபதி. பாக்கியங்களையும் அனுபவிப்பீர்கள் தந்தையின் மூலமாக. ஆனால் உத்தியோகத்தில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். எப்போவுமே ஒரு டென்ஷன் இருக்கும். ஏன்னா கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு வேணும். அந்த உத்தியோகத்தில் கான்சன்ட்ரேஷன் அது வச்சிக்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி. இந்த 6-9 குடைய அதிபதி குரு பகவானின் விசாகம் 4ஆம் பாதத்தில் வரும்போது தந்தையார் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பார். தந்தையின் மூலமாக சில நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தந்தையோட பிதுரார்ஜித சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி குலதெய்வ பிரார்த்தனைகள் இதெல்லாம் அற்புதமாக நடக்கும். உத்தியோகத்தில் கொஞ்சம் டென்ஷன் இருந்தாலும் அதை அற்புதமாக அப்படியே சமாளித்து முன்னேறுவீங்க. தொழில் வியாபாரத்துலேயும் சிறப்பான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். பொறுமையாக வேலை செய்யுங்க. இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத ஒரு சில திருப்பங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது எந்த ரூபத்தில் வேணாலும் இருக்கலாம். 1-11/2025 முதல் 18-11/2025 இருக்கலாம். 7-8 குடைய அதிபதி சனீஸ்வர பகவானின் அனுஷம் நட்சத்திர காலில் வர இந்த நேரத்தில் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டு அதிபதி அந்த சனீஸ்வர பகவான் நட்சத்திர சாரம் அப்படிங்கும்போதே இந்த வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம், நண்பர்களின் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் இதெல்லாம் எடுத்துக்கிறது நல்லது. அதேமாரி 8ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தான் அப்படிங்கிறனால உங்களோட உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருங்க. ஏன்னா உத்தியோகத்தில் வேலை பளு அதிகமாக இருக்கும். ஏன்னா ஜென்மராசியில் குரு பகவான் உச்சமடைந்து வந்து உட்கார்ந்துட்டுருக்கார். இருந்தாலும் அவர் வக்கரகதி அப்படி இப்படின்னாலும் உங்களுக்கு சில நன்மைகள் உண்டாகும். அப்படின்னால பார்வை பலம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷம். சரியா? 19-11/2025 முதல் 7-12/2025 இருக்கலாம். 3-12 குடைய அதிபதி புத பகவானின் கேட்டை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார். அப்போ இளைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பார். உங்களோட முயற்சிகள்லாம் இப்போ சாதகமாகும். ஏன்னா முயற்சி ஸ்தானத்து அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் தான் அவர் வர்றார். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் அறிவுபூர்வமாக திட்டமிட்டு செயல்படுத்துவீர்களோ அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த நேரத்தில் எதிர்பாராத ஒரு பயணம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது வெளியூர் பயணமாக இருக்கலாம், இல்லை வெளிநாட்டு பயணமாகவும் இருக்கலாம். ஏதாவது ஒன்று இருக்கும். ஆனால் அந்த பயணத்தின் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் காத்திருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். நல்ல கவனிங்க, வாங்க போட்ட திட்டம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிருந்தா தான். சும்மா அதுக்காக எல்லாருக்கும் வீடு கிடைக்கும் அப்படின்னா என்ன பாரத பிரதமரா இல்லைன்னா தமிழக முதல்வரா எல்லாருக்கும் ஒரு வீடு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற அந்த இது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, நல்ல ஒரு வீடு அமையும். அதுமாதிரி வாகனம் வாங்கணும், இந்த வாகனத்தை விற்றுட்டு வேறு புது வாகனம் வாங்கணும், கண்டிப்பாக ஒரு நல்ல வாகனம் கிடைக்கும். இந்த நேரத்தில் உங்களோட பொருளாதாரமும் கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். பொருளாதாரம் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அற்புதமான ஒரு மன நிறைவை கொடுக்குதோ இல்லையோ அற்புதமான ஒரு வருமானத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும். அது பெரிய பாக்கியம். அதுவும் இந்த புத பகவானோட நட்சத்திர சாரம் கேட்டை அப்படிங்கும்போதே சாதாரண கேட்டை அப்படின்னாலே கோட்டை ஆளும். அந்த மாதிரி இந்த கேட்டை நட்சத்திர சாரத்தில் வரும்போது உங்களுக்கு பெரிய முன்னேற்றமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். ஒவ்வொரு காரியத்தையும் தெளிவாக சுழிவாக நெளிவாக அழகாக சமாளிப்பே வெற்றி அடைவீர்கள். சரி, பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கண்டிப்பாக செவ்வாய் பகவானை வழிபாடு பண்ணணும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானை வழிபாடு பண்ணுங்க. ஓம் வீரத்வஜாய் வித்மகே விக்னஹஸ்தாய திமிகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். பௌமன்னா செவ்வாய். ஆக இந்த செவ்வாய் பகவானை நீங்கள் டெய்லி இந்த ஸ்லோகம் சொல்லி வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னாலே உங்களது பஞ்சமாதிபதியும் ஜீவனாதிபதியுமான செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து குருவின் 5ஆம் பார்வையை பெற்று குருமங்கள யோகத்தோடு அற்புதமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக வாரி வழங்குவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.